சாக்லேட் யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வீட்லயே ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனா இதுக்கு முன்னாடியே நான் 2, 3 வாட்டி ட்ரை பண்ணேன். அது நல்லா வந்துச்சு. அதனால தான் ஒரு வீடியோவா போடலான்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு 1 கப்பு கொக்கோ பவுடர், 1 கப் ஜாகரி, 1 கப் வந்து பட்டர். பட்டர் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா அவ்வளோதாங்க சாக்லேட்டு. இதை வந்து நம்மளுக்கு இருக்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் மோல்டு இருந்தாலும் மோல்டில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சாலே செட் ஆகிடும். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால நான் இந்த பாக்ஸில் வச்சேன். அதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட நட்ஸும் காலியாக இருந்துச்சு, அதனால் திராட்சை மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த சாக்லேட்டை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஓட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஓட்ஸ் கூட இந்த சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு மோல்டில் வச்சு அதையும் ஃப்ரீசர் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இதான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் ஃப்ரீசரில் விட்டு நான் இப்போ மோல்ட்லேருந்து எடுத்து காட்டுறேன். அதுவும் அழகாக வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் எடுத்தேன், சாக்லேட் வந்து ஒழுங்காக வரல. அதாவது சைடில் அது உடனே வரல. அதுக்கப்புறம் நான் சைடில் கொஞ்சம் நைஃப் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் அது அழகாக வந்துருச்சு. இதை வந்து லைட்டாக தட்டின உடனேயுமே நல்லா வந்துச்சுங்க. நான் ஒரு 2 ஹவர்ஸ் தான் வச்சுருப்பேன் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் செம்மையாக வந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட்டேன், என் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி